கர்மசாமிக்கு சிவன்மலை. மகனேன் அருகினில் இருப்பாயடாம். என்னமோ ஓட்டிக்கிட்டு இருக்கு மலர்கள், நிறைய மலர்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு தரம் கால் ஒன்று. தாய் பத்திரத்தை காணலன்னு உங்ககிட்ட கதை வச்சாங்களா? தாய் பத்திரம் இருக்கு. கர்மசாமிக்கு வாமா வா. இதுல இருந்து மூன்றாவது சந்திப்புல உன் சொத்து உன் கையில. வெற்றி அடைவாய், ஆனந்தம் உண்டு. இந்தா செம்மையா இருந்துப்பா. நிறைய அள்ளி கொடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா உனக்கு சொத்து நம்பர் இருக்குல்ல, உனக்கு கொடுக்குறது இன்னும் 10 பேருக்கு கொடுக்கலாம்ல பணத்தை. சரி, சந்தோஷம். நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. கர்மசாமிக்கு அதே காங்கேயம் எல்லை. என் குடும்ப கஷ்டமும் மனவேதனையும் திறனும்னு கேட்டு வந்த மகன். வாப்பா, யாரெல்லாம் வந்தீங்க? வர முடியலையா? கால் விட்டு வா. உன் மனைவிக்கு என்னடா செய்யுது? கண்ண முடிக்காடா? சரி, இன்னொரு தடவை கால் விட்டுலாம். வரலாம், வா. கால் விட்டு. சொத்துக்கள் சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி உன் மனைவிக்கு செய்வன விவர கோளாறால எதுவும் நடக்கலை, இயற்கையான பாதிப்பு. மரணம் சம்பந்தமான சூழ்நிலை நடக்காது, காப்பாற்றி எழுந்து நடக்க வச்சு தாரேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற உன்னுடைய பணங்கள்லாம் வெளியில் கிடக்கு, அவைகளை சரியாக்கணும், உன் கடனை தீக்கணும். ஜெயிக்கிறேன். என்ன வேணும்பா? நல்லா. கர்மசாமிக்கு கர்மசாமி, நான் நிறைய ஆடு மாடு வச்சிருக்கேன் ஐயா, அதெல்லாம் எனக்கு நிலைக்க மாட்டுக்கு, என்னமோ நடந்து போச்சுங்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். கால் வந்துட்டு வர்றான். வரலாம். 60 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பனை வச்சு 4 குடும்பம் பிழைச்சது. 60 வருஷத்துக்கு முன்னால. அதே மாதிரி அதுக்கு முன்னோர்களுடைய சொத்துக்களும் 4 குடும்பம் வாழ்வதற்கு காரணமா இருந்துச்சு. அதுல சில பங்குகள், அதுல வரக்கூடிய பிற பிரச்சனைகளால இப்போ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 3 ஆண்டு காலங்களா வீட்டுக்குள்ள நோய் பிணி காட்டி செய்வினை கோளாறுகளால ஆடு மாடுகள் செத்தும் காணாமல் போயும் அந்த இடத்துல ஒழுங்கா நிக்க முடியாத அளவுக்கு, வாழ முடியாத அளவுக்கு இப்போ உனக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதனால அடிக்கடி பஞ்சாயத்தும் ஊர் விவகாரமும் வந்து உன் உள்ளத்தை துன்பப்படுத்திடுது. காலில் விட்டு வா. சுவாமியே சுவாமியே வா. ஏன் ஒன்ன பார்த்தோன்னு சாமியே ஐயப்பான்னு சொன்னேன்? அது மட்டும் இல்ல, உன் எல்லைக்குள்ள ஐயனார் வராரு. அவரை நான் பார்த்தேன். குதிரையில ஏறி என்னைய மாதிரி உட்கார்ந்துருந்தார். நான் தான் அவனை காப்பவன். அங்க நான் கர்மசாமியும் இருக்கேன், சின்ன கர்மசாமி, பெரிய கர்மசாமி இருக்கேன், என் தங்கை காரி இருக்கா, வாழ வைப்பா, வர பேச்சு இருப்பா, இதெல்லாம் இருக்கு. ஆனா அத்தனை வரையும் கும்பிட்டு இந்த சோதனை நடக்க முகமாத்து பண்ணி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல பண்ணினது உண்மை. திசை திருப்பி வாழ வச்சுட்டாரேன். உங்க அம்மாவை எழுப்பிடுவோம், இன்னும் 6 ஆண்டுகளுக்கு ஆபத்து இல்லாம காப்பாற்றுவோம். ஓடிப்போம். சாப்பிட்டு போட தம்பி, அறகுறையா பெறாத. அதே ராம்நாட்டு பகுதி டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? வராரையா வராரு. கால் வந்துட்டு வரலாம். டாக்குமெண்டே கொடுத்தியா?
தேடியும் கிடைக்காது நீதி தெருவினில் இருக்காது, சாட்டைக்கு அடங்காது நீதி சட்டத்தில் மயங்காது, காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது, காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? தெரியுதா? காற்றில் தவழுகிறார் அது உன், இது நீதிமன்றத்தில் இருக்கு. அதனால இதுவரை சட்டம் உனக்கு கை கொடுக்கல. எதிர்த்தரப்புல உள்ளவன் வேற மாதிரி கவர் பண்ணி உன்னை மைனஸ் பண்ணிக்கிட்டே போறான். இதை ஜெயிச்சு உன் கையில ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே? நீ தேடி வந்த இடம் சரியான இடம். காலத்தை உணர்ந்தேன், கைகளை நீட்டி காப்பேன். கால் வந்துட்டு வா. புத்தன் மறைந்து விட்டான், அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா உலகில், தருமம் அழிந்ததுண்டா? அழியுமாடா தர்மம்? அழியாம காக்கிறேன், என் முன்னால வை, ஜெயிச்சு தர வா. வரலாம் மகனே, ஓடிவா. இந்தா 6 மாதங்கள் கால அவகாசத்துக்குள்ள வழக்க வெற்றியாக்கி தர, உன் பக்கத்துல நீதி உண்டு என்பதை நிறைவேற்றி தர. சரி சரி போ. கர்மசாமிக்கு அதே மாதிரி ராமநாட்டு பகுதியில நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் மைனஸ் ஆயிடுது. என்னைய காப்பாற்ற முடியுமா, அல்லது நான் வேற எந்த ஊருக்காவது போய் தொலையட்டுமா அப்படின்னு 2 பேர் கேட்கலாம். என்னையா சொல்ல, இப்படிலாம் கேட்கலாமா ஐயா கருப்பசாமிட்ட? 2 நல்ல 2 அண்ணன் தம்பியா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அண்ணன் மகன் நல்ல பையா, வெட்டிக்காரன், பழகிக்கிட்டு இருக்கான். வா வாடா, நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன பேரு? கதிர்வேல் முருகா. உன் பேர் என்ன பேரு? எல்லாருமே முருகன் குடும்பமா இருக்க. 2 முன்னாடி கருவேல் உள்ளாளிகள்லாம் கால் விட்டுவாங்க. என்னடா வேலை பார்க்க? கண்ணை மூடி 2 பேரும் ஒன்று போல உட்காருங்க பார்ப்போம். டேய், உங்க குடும்பத்துல சாமி ஆடுறது யாருடா அந்த காலத்துல? உங்க தாத்தா காலத்துல கருப்பசாமி அருள் உள்ளவங்க கொடுத்துருக்காங்கடா உங்க அப்பா வழியில. இப்பமெல்லாம் கும்பிடல. இப்ப அந்த சாமி திசை மாறி இருக்கு, இடம் மாற்றி இருக்கு. 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய குடும்பத்துல தொழில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கும். ஒருவருக்கு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட வேதனை நடந்து கொண்டிருக்கும். குடியிருக்கிற மனை நிம்மதியாக அங்கே இருக்கலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கும். ஒரு இடத்தால தகராறும் வம்பும் வந்துகிட்டே இருக்கும். நடக்கா? இதுல காவல்துறை வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இதுல ஜெயிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வாங்க. அடிக்கடி தெருவோரத்தில் இருக்கக்கூடிய பைப்பு சந்தில நீ நண்பர்களோட சந்திக்கிற பழக்கத்தை நிப்பாட்டிடு. ஏம்னா அந்த ரோட்டில் 2 புள்ள நடக்கு, அதுலேயே பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதில் உனக்கு அவப்பேர் வரும், குழப்பம் வரும். மாற்றிக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. மாட்டிக்கிடுவியான்னு கேட்கல, மனதை மாற்றிக்கான்னு கேட்குறேன். புரிஞ்சுக்கா நீ. ஆமாம், பிள்ளைங்களை காப்பாற்றணும்ல, நம்முடைய கடமை தானே அது. வா. இப்போ வேலை சம்பந்தமாக ஒரு சில முயற்சிகள் எல்லாம் எடுத்து எல்லாமே ஃபெயிலியராகவே போய்கிட்டு இருக்கு. எந்த முன்னேற்றமும் இல்லை. சென்னை வரை சென்று பார்த்தும் சீரடையவில்லை. இந்த நிலைமைகள் இருக்கிய. அதனால உனக்கு 20 நாளையில உன் தொழிலை உயர்த்தி தாரேன். அந்த வழக்கை மீட்டி வெற்றியாக்கி தாரேன். வேற என்னடா வேணும்? பக்கத்துல வா பார்ப்போம். இந்த முடியும் பிடிடா அந்த வரல. யாருக்குள்ள சோமில்ல? கண்ணு முடிக்கா. அப்படியா? திடீர்னு சென்டர்ல வலி வந்து நிக்க மாதிரி நிக்கடா. அப்படி வருதே.
நெஞ்சு வலி இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைடா, பயப்படாத உதவி. நீ தேவையில்லாம கற்பனை மிட்டாள் இதை பேய் போ கால் விட்டுவா. நோயும் இல்லை பேயும் இல்லை, பேய் உள்ளைக்கு பாயம். வாடா, இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லை, மனப்பயத்தை தூர விடு. பல லட்சங்களை இழந்ததுல மைனஸ் ஆயிட்ட, புரியுதா? செம்மையாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். இப்படி ஜெயிச்சுக்கா. இனி உற்சாகமா என்ன நினைச்சு செயல்படுறா. இந்த உனக்கு என்னடா வேணும்? நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், நான் தமிழ் தானே பேசுகிறேன். வேலை கிடைச்சாச்சு, சம்பளம் கிடைச்சாச்சு. நல்லா என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ. நல்லா இருக்கு. பாஸ்போர்ட் எடுத்துக்கோ, வெளிநாட்டுக்கு போகலாம். கர்மசாமிக்கு சாப்பிட்டு போகணும். மரம் கிடச்சிங்கன்னா அறவரையா போயிட்டா அப்புறம் விட மாட்டேன். எங்கே இருந்தாலும் உங்கள் கூட்டு வந்து விட்டுருவார் அஸ்கல். சாப்பிடாம போகக்கூடாது, உட்காந்துருக்கான். அதே ராம்நாட்டு பகுதி கல்யாணம் சம்பந்தமான கேள்வி. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? யாருக்கு? கால் வந்துட்டுவா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். அம்மா பூவோடு வருவேன், பொட்டோடு வருவேன், சிங்கார தங்க வளையல். பொண்ணு எங்க இருக்கா? வருத்தப்படுவீங்களா? தைரியமா இருப்பீங்களா? உங்களுக்கு தைரியம் உண்டா? எங்க என் கையப்படி உனக்கு தைரியம் உண்டான்னு நான் பார்க்குறேன். வாய் தான் தைரியமா பேசுவேன், நெஞ்சு படபடபடபடன்னு அடிக்கும் உனக்கு. என்ன நீ கைப்படி பார்ப்போம். எப்படியோ நல்லா இருந்தால் போதும், சாமி நல்ல வாக்கு கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். நீ உண்மை தானே? கால் வந்துட்டு நின்று. நான் வந்து சில ஸ்டெத்தஸ்கோப்லாம் எனக்கு இருக்கு. எந்த பையன் இப்படி போட்டுருவோம்னா வாங்க. உன் பிள்ளைக்கு நீங்க நினைக்கிறது மாதிரியே நல்ல திருமணத்தை நடத்தி தாரேன். அவன் மனத்தை சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தாரேன். 20 நாள் கழிச்சு மாப்பிள்ளையை பாரு, என் மேல பாரத்தை போடு, ஜம் ஜம்னு கல்யாணம் முடிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். இப்போதைக்கு கிடைக்காது, முயற்சி பண்ணாத. சொன்னா சொன்னதுதான். நீ பணம் கொடுத்தனா உன் பணம் ரிட்டர்ன் ஆகாது, ஏமாந்து போயிருவ. புரியுதா? ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். இயற்கையா கிடைக்கிறது எதுக்கு நீ போய் பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிற? ஏப்ரல்ல வேலையும் தரேன், அதுக்கு முன்னால கல்யாணத்தையும் வெற்றியா நடத்தி தரேன். இப்படி ஜெயிக்கிறேன். நல்லா இரு மகளே, வா. இதற்கிடையில குரூப்பா உன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ல. கண்டிப்பா நான் போக விட மாட்டேன், நீயும் போகிறதுக்கு சம்மதிக்க கூடாது. வெற்றி உண்டு, போயிட்டு வா. சொன்னது இன்னைக்கு உனக்கு புரியாது, 9 நாள் கழிச்சு புரியுப்பா. அடுத்து பேப்போம். முதல்ல பிள்ளைய பத்தி காலி, என்ன சொத்து பேப்பேன்னு அலைத. கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி 1, 2, 3, 4 விவசாயங்களை பத்தி கேட்க வந்து யாருப்பா? விவசாய இடம் என்னென்ன இடம் புரியல? வாமா வாமா, சீக்கிரம் வாமா. ஏ புள்ள இன்னாரு ஆம்பூரு கரும்பு கட்டு. என்ன கருசாமி, என்ன மன வருத்தம்? உற்சாகமா இருங்க. இந்த 3 ஏக்கர் இருக்குமா? ஒரு கொல்லையில தானே கிணறு கிடக்கு, ஒன்றுல தான் கிணறு இருக்கு. கரும்பு ஒரு இடத்துல போட்டிருக்கு, வேற விவசாயம் சில இடத்துல இருக்கு. கால் விட்டுவாங்க கொஞ்சம், அது வரை போய் பார்ப்போமே. நீ தப்பா நினைக்கியோ? ரைட்டா தான் நீ நினைப்ப. வணக்கண்ணே, நல்லா இருக்காங்களா? பக்கத்தில் வாங்க. உங்களே சொல்லலை, இவங்களே சொல்லுதேண்ணா. ஏப்பா, உன்னுடைய இடத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல நான் கர்மசாமியுடைய பார்வை உன் இடத்துக்கு இருக்கு. அதே மாதிரி வடக்கு எல்லையில முனியாண்டி இருக்காரு.
உன்னுடைய ஊர் எல்லைக்குள்ள என் தங்க காளியும் மாரியும் குடியிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள 2.5 வருஷமா இந்த பொம்பளை படுத்தா எந்திக்க மாட்டா, இருந்தா சுழண்டுக்கிடுவா. இவன் உடல்நிலை சரியில்லை. உன் உள்ளத்துல அதுக்காக சில இடங்கள்ல போய் நம்ம கேட்டா தெளிவு கிடைக்கும்னு நினைச்சு வந்ததுல ஏதோ மந்திர தந்திரம் பண்ணியிருக்காக அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்கு தோன்றிடுது. இதுக்காக கொஞ்சம் பூஜை புரஸ்காரம் தாயத்து எந்திரம் தகடு கிகடு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா இவன் குணமாயி தெளிவுக்கு வரல. இது என்ன மாயம்னு தெரியலையே. நம்ம இடம் சம்பந்தமான குழப்பமும் இருக்கு, விவசாயത്തിന് நஷ்டம் வராம இருக்கு, என்ன போட்டா சரி வருங்கிற தெரியாத நிலைகளும் இருக்கு. இதுல ஒரு பிள்ளை நம்ம சொல்ல கேட்காம மனவர்த்தம் அடைய வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு என்னைய பார்க்க வந்தீங்களாம். உண்மை அதானப்பா? கால் வந்துட்டுவாங்க. இவனா அப்படியே கேட்கலாம். ஏன்னா நல்லா இருக்கீங்களா? யாருக்கு உங்க பத்திரம்லாம் எங்கன்னு இருக்கு? எடுத்து பத்திரம்லாம் யார்கிட்ட வச்சிருக்கிய? அப்படியா? அப்படியா? உங்க பத்திரம் வேற இடத்துலலாம் இருக்குண்ணே. யாருக்கும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தீங்களா? யார்ட்டையும் பணம் வாங்கினீங்களா? எதை வச்சு வாங்கினா? சோமா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. ஏக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கண்ணே. ஒரு சில பத்திரங்கள் கொஞ்சம் கைமாறி இருக்குப்பா, ஆபத்து வராது, மீட்டிடலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரிண்ணா? பையன் கொஞ்சம் சம்பாத்தியத்திலையும் குறை, மண்டிலையும் சரக்கு இல்லை, பே உள்ள சும்மா ஊரை சுத்தத்தோட சரி, வேற ஒன்றும் வேலை இல்லை. புரியுதா? அதனால இந்த விவசாயத்தை தெளிவாக்கி தரேன். இவன் உடம்ப நல்லாக்கி தந்தா போதுங்களா? 3 முறை இங்கே கூட்டுவா நல்லாயிருவா. ஒரு கேள்வி கேட்டுக்கா. அந்த பணத்தை வேணா வாங்கி தரேன். நகை வராது, பணம் வாங்கி தரேன். ஆமாம் வாங்கி தரேன். போயிட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. அதான் பணம் யாருக்கும் கொடுக்கல் வாங்க நடந்துச்சான்னு கேட்டால் அதுக்கு சொல்லலை. நீங்கள் கர்மசாமிக்கு வாங்கப்பா வாங்க. வெற்றிவேல் முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? ஆனா முருகனுக்கு ஒரு வேண்டுதலை பண்ணிக்கணும். இந்தா உன் பிள்ளைய நல்லா ஆக்கி தரேன். இழந்த பணத்தை 3 மாதத்துல உன் பணத்தை வீடு கொண்டு சேர்க்க. நல்லா இருக்கா? கவலைப்பட மாட்டேன். அந்த குறையெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். செய்வன கூட நடக்கல, தேவையில்லாம ஏன் சிந்திக்கிய? என்ன சந்தோஷமா இருங்க, போங்க. இந்தாங்க ரூபா, ஆனந்தமா இருங்க, வயிறார சாப்பிடுங்க, நிம்மதியா தூங்கி இருந்தீங்க, போங்க. கர்மசாமிக்கு என் உடல்நிலை நரம்பியல் சம்பந்தமா கொஞ்சம் வலி இருக்கு. ஒரு பக்கமே எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு பாது? கால் வந்துட்டு. வாப்பா வா. உன் உடல்நிலையை பத்தி சொல்லணுமா, உன் பிள்ளைகளை பத்தி பேசணுமா? பிள்ளை எங்க இருக்கு? ஒண்ணு சொல்லட்டுமா? தேவையில்லாம உன் பிள்ளை கொஞ்சம் பணத்தை இன்னொருத்தண்ட கொடுத்துட்டு ஏமாந்துக்கிடுச்சு. அவன் இப்ப இருக்க இடம் தெரியாம இருந்துகிட்டு இருக்கான். அவனை கொண்டு வந்து சந்தில நிறுத்தி அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், போலீஸுக்கு போகாம காப்பாத்துறேன். ஒண்ணு. உனக்கு இந்த பக்கவாத கோளாறு என்னதுக்கு ஏற்பட்டுச்சு? சாமி, நாங்க கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னால சொந்த பந்தங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருது ஐயா. ஒன்னு நடக்க விடாம பண்ணுதான் பாருடா, வெளியில தலை காட்ட முடியாது அப்படின்னு ஒருத்தன் சவால் விட்டான். அதுல ஏற்பட்ட பிரச்சனை தான்டா இது. கால் வந்துட்டு வா.
சொந்த பந்தங்களை நம்பி உன் சொந்த பந்தங்களை நம்பி போகாத மனுஷா, அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லைன்னு 1000 2000 சொன்னனே உன் மண்டையில் கேரிச்சா அப்படி உன் கொண்டாட்டி கேட்கா. சொன்னாலாப்பா, சொன்னாலா? போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். நல்லவங்க இல்ல, கேடு பண்ணிடுவான், முன்னால நடக்கூட்டு பின்னால வெட்டிடுவான். உன் பங்காளியோட நம்பாதன்னு சொன்னால கேட்டானே, கண்ண முடு. இந்த 3 மாதத்துல இந்த நோய் குணமாயிரும். நல்ல நடந்துருவேன். ஒரு 5 லட்சம் ரூபா 1 மாதத்துல கிடைச்சிரும். இந்தா சந்தோஷமா இரு, உன்னை காப்பாற்றி தரேன். நல்லா இருப்பா. அவங்க வரணும், நான் வாழ வைப்பேன். போயிட்டு வா, நல்லா சாப்பிடு, மனசாரு நல்லா இரு. கர்மசாமிக்கு சரியா? ஆமா ஆமா, அப்படியா? அருள் தரும் கணபதியே, வரசித்தி விநாயகனே. உன் வீட்டுக்கு போற உள்ள விநாயகர் கோயில் இருக்குடா, அதான் அந்த பாட்டை பாடினேன். வலது பக்கம் பார்த்தா கடற்கரை தெரியுது, இடது பக்கம் வந்து ஊரா தெரியுது. சென்டர்ல 2வது தெருல உன் தெருல விநாயகர் இருக்காரு. சரிண்ணா, கால் வந்துட்டு வா. நிறைய போட்டா கிடக்கு, போட்டு போட்டு நீ வச்சிருக்க எதுவும்? வா உட்கார். அக்காவா, நல்லா இருக்கேக்கா? சரி, என்னப்பா வேணும் உனக்கு? நீ சொல்லு. உனக்கு முன்னாடி இங்க இருக்கா? கண்ண முடிக்காடா. நல்ல நல்ல, அப்படியா அப்படியா? ஆ ஆ ஆ, ஓகே, கால் வந்துட்டு வா. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. தம்பி, நண்பர்கள் மூலமாகவும் கடன்கள், வங்கிகள் மூலமாகவும் கடன்கள், இவை எல்லாமே மூழ்கி அடித்து அங்க இருந்து தொழில் பார்த்து தீர்க்கக்கூடிய லெவல்ல இருந்து அதிகமான கடன்கள். இதிலிருந்து தப்பிக்க முடியுமா, முடியாதா? எதையும் வித்து கொடுக்கறதுக்கு வழி இல்லாத நிலைகளும் இருக்க, அதனால குடும்பம் கழிக்கிறது அந்தமான செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு உள்ளமே உன் மனத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குடா. உண்மையா? இந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு ஒரு பாட்டு சத்தம் கேக்கு. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, புரியுதுல இப்போ? அதனால எந்த வழியிலையும் உனக்கு பணத்தை தந்து உன் கடனை தீர்த்து தாரேன், உழைப்பை கூட்டி தாரேன். அவசியம் இல்லாம ஒரு கேஸை சந்திக்க வேண்டிய நிலைமை உனக்கு இருக்குடா. ஆமா, என்னடா அந்த கேஸை உனக்கு நான் வெற்றியாக்கி தந்தா போதும்ல, ஜெயிச்சிருந்த தைரியமா இரு. அதுல உனக்கு உதவியும் கிடைக்கும், பண உதவியும் கிடைக்கும். கால் விட்டோம். வெந்நீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன, வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த கனியை கொண்டு போ. எப்படி வருமானம் வருதுன்னு உனக்கே தெரியாது. பணம் வந்து குவியும். 2 நண்பர்கள் மூலமாக பணம் வரும். அருமையாக கடனை தீர்த்துரு, வழக்கை வெற்றியாக்கி தரேன். ஊடால ஒரு பொம்பளை வாரா, பக்குவமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. வாணி குழந்தை பிறந்துடும், நல்ல பிள்ளையா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கான்னு சொல்லியிருக்கேன், புத்தியோட நடந்துக்கா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு அதே அந்தமான். வாமா,
அந்த மானும் போல அழகு. எம்மா வா, சோமா இருக்கிய? என்ன படிக்கிற? அப்படியா? இந்த பிள்ளைய படிக்காம வீட்டில் வச்சுக்கிறதையா? என்ன அவங்க படிக்காம வீட்டில் வச்சுக்கான்னு நான் சொல்லுதேன். புரியுது அவனுக்கு? படிக்க வேண்டாம். ஏன் எதுக்கு நீ கேட்காத? நீ இப்போ உங்க மாமா சும்மா தான் காலில் விழுந்த, சாமியை மனதார நினைக்கலையே. காலில் விழுந்துருவான். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா. உன் உள்ளத்தை பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வைக்க வேண்டும். உன்னை இஷ்டப்படி நடந்தால் 2 கல்யாணம் நடந்து வாழ வேண்டிய விதி ஏற்படும். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய 2 பேர்கள் காத்திருக்கிறார்கள். அதனால உன் உள்ள தண்ணீரிலிருந்து நான் திருத்தி தாரேன். கண்டமுடே முடிக்கானல்ல. மனமே மாறிடு போ. இருந்து மாறிடுவா. ஓடிப்போ. என்னக்கா உங்க பையன் எங்கக்கா இருக்கான்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கால் எடுத்து வா. மனம் மாற்றி கொடு. அக்கா ஓம் பிள்ளை என்ன செய்யுது? அங்கே தள்ளி நின்னுங்க. கல்யாணம் முடிச்சு தானே மகன்? உள்ள இருக்க? அங்கே இருங்கக்கா, வரேன். இருங்க. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. என்னைய கேட்கறதுக்கு எவனுக்கும் யோக்கியது கிடையாது. நான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் யோக்கியது கிடையாது. நீ யோக்கியமா? அவன் யோக்கியமா? உங்க எல்லாரும் எனக்கு தெரியும். என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். கால் விட்டுவான். வாமா வா. ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கிட்டான். அந்த பிள்ளை இவனை எங்கேயில்லாம கொண்டு போய் விடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடுது. அதுல இருந்து தப்பிச்சு வந்து இப்ப அது ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கமா ஆயிட்டான். அதுல ஏற்பட்ட மனப்பாதிப்புல தான் பிள்ளை இப்ப ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல ரவுண்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் மனத்தை மாத்தணும். வீட்டுக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கிறது வீட்டுக்கு தரமாட்டான். அநியாயமா போய்கிட்டு இருக்கான். சில தூரத்தில் நைட்ல வீட்டுக்கே வராது அந்த எருமை மாடு. வெளியில எந்த தொழிலையா தங்கிட்டு வந்துடும். அவனுக்கு உடம்புல ஒரு நோய் இருக்கு. ஆபத்துக்குரிய நோய் இல்லை. காப்பாத்தாரேன். கால் வந்துட்டு வா. யாரு குழந்தை அழுது? யாரு பாது? ஏன் அழுதா? இடையில 2 பேரோட சேர்த்துக்கிட்டு அவளை எப்படியா தூக்கணும்னு முடிவுக்கு வந்து பெரிய சண்டை எடுத்து விட்டாம்பையா. இன்னுமா அதெல்லாம் தப்பு தானே, செய்யக்கூடாதுல்ல. இப்போ உன் பிள்ளைய திருத்தி தரணும். நல்ல மனத்தை மாற்றி தரேன். ரொம்ப சண்டை போட்டால் உன் கழுத்தில் கையை வைப்பான். போடாத, காப்பாற்றி தரேன். போ. இந்தா விபூதி வாங்கலாக்கா. நீ போல பிள்ளைய சொன்ன பாத்திரத்தில் பேட்டிய போயிடல. நல்லா இருப்போம். கருமசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை நான் வச்சிருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் எதிர்பார்க்காமல் தடையாகிறது. தெளிவாக்கித்தார்கள் ஒருத்தன் கேட்டு வந்திருக்கிறான். என்னப்பா தொழில் ஸ்தாபனம்? வாயா. என்ன தொழிலுக்கார நடத்துற? கால் வந்துட்டு வாங்க. அண்ணா நீங்க என்ன தொழில் நடத்துறீங்க? நீங்க என்ன தொழில் நடத்துறீங்க?
உட்காருங்க. கடைக்கு முன்னால புது ரோடு இல்ல, பழைய ரோடு. என்ன, ரோட்டை ஒட்டி ஓடை, பழைய காலத்து ஓடை. அதுல இருந்து நேர போனா தான் ஊருக்குள்ளேயே கிராமங்கள்லாம் வந்து சேருது. ஒவ்வொரு இடமா வருது.